கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து. குட் ஃப்ரைடே அனுசரிச்சாச்சு, ஈஸ்டரை கொண்டாடியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததுக்கப்புறம் சொன்னது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவ சீஷர்கள் சந்திக்கிறாங்க இல்லையா? அப்போ ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவங்களும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிப்பது சகல நாட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போனது மாத்திரம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நம்மளுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஈஸ்டர் கொண்டாடியாச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றே ஒன்று நினைக்கணும், எல்லா நாளும் கர்த்தர் நம்ம கூட இருக்காங்க. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாங்க, நம்மளை விட்டு விலக மாட்டாங்க. அதே பக்கம் நம்ம ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஈஸ்டர் கொண்டாடின கையோட ஒரு சுவிசேஷத்தையும் அறிவிக்க புறப்படுங்க. தேவநாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும். உலகத்தின் முடிப்பது நம்மளோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் கலங்காதீங்க, சந்தோஷப்படுங்க. இவன் செய்திகள் முடிந்தாகட்டும்.